குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறுவெளியீடு இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். ஐபிசி நேயர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஃபென்சல் புயல் குறித்த ஆய்வறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டு கரையை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த ஃபென்சல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. சென்னைக்கு மேலும் 25 கிலோமீட்டர் நெருங்கி ஒரு 75வது கிலோமீட்டரை இன்று நள்ளிரவு அடையும். தற்பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கூடிய காற்றுடன் கூடிய மழை மாலை இன்று இன்னும் அதிகரிக்கும். குறிப்பாக சென்னையை நெருங்குகிற காரணத்தினாலே காற்றின் வேகம் இப்போ 65 இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாலையில் இரவு நள்ளிரவில் ஒரு 85 வரை எட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மழை பொழிவும் சற்று கனமாக நள்ளிரவு வரை தொடரும். இந்த நிகழ்வு நள்ளிரவுக்கு பிறகு தென்மேற்கு திசை நோக்கி மெல்ல திரும்பி நாளை மாலை வரை மரக்காணத்தை நெருங்கும். நாளை மாலை 6 மணிக்கு பிறகு மரக்காணம் அருகே கரை கடக்க தொடங்கும். இது தென்மேற்கு திசை நோக்கி திரும்புகிற காரணத்தினாலே திருவள்ளூர் மழை ஓயும் முதல்ல, பிறகு வடசென்னை மழை ஓயும். எப்போ? நாளை காலைக்கு பிறகு. ஆனால் மழை தீவிரமடையும் செங்கல்பட்டிலும் காஞ்சிபுரத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் கடலூருக்கும் மழை தொடங்க போகிறது. இந்த நிலையில் இரு காற்று இணைவு என்பது தெற்கு புறமும் மேற்கு புறமும் நடைபெறும் என்பதனால மழை பொழிவு டெல்டாவிற்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை இந்த நிகழ்வு கரை கடக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பொழிவு கிடைக்கும். அதாவது நாளை மாலை மதியத்திற்கு மேல் டெல்டாவிற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர் வடக்கு, தஞ்சாவூர் வடக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர்லாம் மழைப்பொழிவு கிடைக்கும். நாளை அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி தொடர்ந்து இந்த நிகழ்வானது கரை கடந்து மிக மெல்ல நகர்ந்து 2ஆம் தேதி காலை தான், காலைன்னா 10 மணிக்கு மேலே தான் அந்த விழுப்புரம் மாவட்டத்தை விட்டு விலகி மதிய வேளையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போகும். ஆக அப்பொழுது மழை எங்கெல்லாம் பெய்யும்னா புதுக்கோட்டை வரைக்கும் எட்டி பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் விரிந்து பரவலாகும். அதாவது செயலிழக்கும் பொழுது குவிந்திருக்கக்கூடிய மேகம் பரவலாகி கூடுதல் பரப்பிலை கிடைக்கும். அப்போது கரையை கடக்க நெருங்கும் பொழுது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை எல்லாம் கொடுக்கும். கரை கடந்த பிறகு செயலிழக்க பரப்பில் கூடும். புதுக்கோட்டை முதல் பெங்களூர் வரை மழை பொழிவு கொடுக்கும். பிறகு இது கல்வராயன் மலைப்பகுதி வழியாக நாமக்கல், சேலம் வழியாக போகும் பொழுது செயலிழந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் மண்டலம் என்பது. அப்பொழுது திண்டுக்கல்லிலிருந்து மைசூர் வரை மழை கொடுக்கும். பிறகு தொடர்ந்து அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கே மழை ஓயும். அதாவது அடுத்த நாள் 2ஆம் தேதி கடலூர் மாவட்ட மழை ஓயும். ஆனால் கோயம்புத்தூரிலே மழை பொழிவு தீவிரமடையும். ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமடையும். டெல்டாவில் அன்னைக்கு கொஞ்சம் குறையும். எப்போ? 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதி தான் அது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போக போது. அங்கே போய் நிறைய மழைப்பொழிவை நீலகிரிக்கெல்லாம் கொடுத்து விட்டு அரபிக்கடலில் போய் மீண்டும் தீவிரமடைந்து காவிரி நீர்ப்பிடி பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டு, காவிரி அணைகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கர்நாடக அணை நிரப்பிவிட்டு, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அணைகளை நிரப்பிவிட்டு அங்கிருந்து பவானிசாகருக்கு நீரை கொடுத்து பவானிசாகர் அணையும் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. போகிற வழியில் கோமிக அணை, சாத்தனூர் அணையெல்லாம் நிரப்பிட்டு போகும். தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும் இந்த நிகழ்வில். ஆனால் பிற மாவட்ட மக்கள் மழையை வரவேற்கும் நிலையில் திருவள்ளூர் மற்றும் சென்னை மக்கள் மட்டும் கொஞ்சம் அச்சப்படுகிறார்கள். மழை நாளை காலை ஓய்ந்துவிடும். பிறகு பிற மாவட்டங்களுக்கு மழை முன்னேறுகிறது என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு. அதாவது டிசம்பர் மாதம் 10 தேதிக்கு மேல் வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 5ஆம் தேதி வாக்கிலே ஒரு மழை நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். நன்றி. குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறுவெளியீடு இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர்.